கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியோடு கூட உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொருவராக சிங்கப்பூர் தேசத்தில் எங்களுடைய மாபெரும் நாளான சிங்கப்பூர் 60 வருடங்கள் இந்த தேசத்தை தேவன் கொண்டு வந்த அந்த நல்ல காரியங்களுக்காக, தேவனை துதிப்பதற்காக, ஆண்டவருக்காக ஜெபத்தினாலே தேவ சமூகத்தில் நிற்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகின்றோம். இன்றைய தலையங்கம், சபையின் தீர்மானம் தேசத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். என அன்பார்ந்தவர்களே, ஒரு சபை ஆரோக்கியமாக இருந்தால் அந்த தேசம் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், பவுல் அடியார் சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், சபைக்கு தேவையான மிக முக்கியமான காரியங்களை குறித்ததாக 6 காரியங்கள் அங்கே பார்க்க முடியும். அந்த 6 காரியங்கள் சபைக்குள் இருக்குமாயினில் அதே காரியங்களில் வருகிற பிரதிபலன்கள், ஆசீர்வாதங்களை தேசத்தில் காண முடியும். முதலாவது அங்கே கூறப்படுகிறது 2ஆம் வசனத்தில், எல்லா விதமான தாழ்மை. நாங்கள் வாழுகிற இந்த காலத்தில் தேசத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, சபையில் மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது தாழ்மை என்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு விலகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஜனங்களை விட்டு விலகிறதை பார்க்கலாம். ஏனெனில் எல்லாமே சடுதியாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். தாழ்மை இருக்கும் பொழுது அங்கே சமாதானத்தை காணலாம், அன்பை காணலாம், ஆசீர்வாதத்தை காணலாம். நாங்கள் இருக்கும் இந்த கடைசி காலத்தில் தாழ்மை சபையிலிருந்து, ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறதை காணலாம். ஆகையினாலே முதலாவது நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்குள், என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் ஆண்டவருடைய அந்த தாழ்மை ஒவ்வொருவர் மத்தியில் காண வேண்டும் என்று சொல்லியே, இயேசு கிறிஸ்துவே தாழ்மையின் ரூபமாக எங்களுக்குள் வந்தவர். ஆகினாலே தாழ்மை முதலாவது. 2வது சாந்த குணம். சாந்த குணம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு காரியம். நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூறிய ஒரு காரியம் சாந்த குணம். சாந்த குணம் இருக்கிறவர்களை தேவனால உருவாக்க முடியும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேசத்தில் பாராளுமன்றத்தில் எடுக்கிற தீர்மானங்களை நாங்கள் சபையாக சாந்த குணமுள்ளவர்களாக தாழ்மை இருதயத்தோடு நாங்கள் செபிக்கும் பொழுது, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது, தேவன் பாராளுமன்றத்தில் இல்லாவிட்டால் தீர்மானங்கள் எடுக்கும் இடங்களில் தேவன் அந்த சாந்த குணத்தை கொண்டு வருவார். ஜனங்களுக்கு விரோதமான, தேவனுக்கு விரோதமான தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு சிந்தியாதபடிக்கு சபை சாந்தம் குணமுள்ளவர்களாக காணப்படும் பொழுது தேசத்தில் செல்வாக்கு வைக்கிற எல்லா இடங்களிலும் சாந்த குணத்தை நாங்கள் காண முடியும். ஆகையினாலே 2வது ஜெபம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாந்த குணத்துக்குள் நாங்கள் வரும் பொழுது, சபையாக நாங்கள் வரும் பொழுது, அது தேசத்துக்குள்ளும் அந்த குணாதிசயத்தை நாங்கள் காண முடியும். 3வது காரியம், பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுமை கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். எங்கே போனாலும் ஒரு நொடி பொழுதில் எல்லாமே நடக்க வேண்டியது. நாங்கள் சபையாக இருந்தாலும், தனிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டாலும், சில நேரங்கள் பொறுமை என்கிறது எங்களுடைய வாழ்க்கையை குறைந்து கொண்டு போகிறது. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணத்துக்கு கொடுக்கும் பொழுது அவர் அந்த கடைசி வினாடி வரைக்கும் பொறுமையோடு தேவனுடைய திட்டத்தை நிறைவேறும் வரைக்கும் காத்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா, இந்த தேசத்தில் இருக்கிற காரியங்களை மாற்றுவதற்கு, வருகிற பொல்லாத கிரியைகள், பிசாசின் அநேக தாக்கங்களை மாற்றுவதற்கு தேவையான ஒரே ஒரு காரியம் நீடிய பொறுமையோடு கூட ஜெபத்தில் தரித்திருப்பது. ஆகினாலே எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவ சமூகத்தில் நாங்கள் பொறுமையை வேண்டி நிற்க வேண்டும். சபையில் பொறுமை காணப்பட்டால் தேசத்திலும் பொறுமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாராளுமன்றம், அநேக இடங்கள், ஒவ்வொரு இடங்களில் தேசத்தை குறித்ததான தீர்மானங்களை எடுக்க ஆவலாய் இருக்கும் பொழுது, அந்த எடுக்கிற தீர்மானத்தில் இருந்து வருகிற விளைவுகளை அவர்கள் பொறுமையோடு கூட சிந்திக்க வேண்டும் என்றால் சபைக்குள், எங்களுக்குள் அந்த பொறுமை காணப்பட வேண்டும்.
எனக்கு அன்பார்ந்தவர்களே, சபையில் அந்த பொறுமைக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகையினாலே 3வது காரியம் பொறுமைக்காக ஜெபிக்க வேண்டும். 4வது காரியம் அன்பு. இதுதான் இந்த முழு உலகத்தையே வைத்து கொண்டிருக்கிற அது ஒன்றும் ஒருமித்து செயல்படக்கூடிய காரியம்தான் அன்பு. அந்த அன்பினாலே நாங்கள் பிணைக்கப்பட்டவர்களாக, ஒவ்வொருவர் எந்த மதமாக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், சிங்கப்பூர் பட்டணமே அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டியது அவசியம். அன்பு, தேவனுடைய அன்பை தரித்தவர்களாக இந்த யுகத்தில் இந்த 60ஆம் ஆண்டில் இருந்து புதிய ஒரு அத்தியாயம் நாங்கள் காண விரும்பினால் நாங்கள் காண வேண்டிய காரியம் தேவனுடைய அன்பு. தேவ அன்பு எல்லா காரியங்களையும் மூடி மறைத்து அங்கே ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆகையினாலே எனக்கு அன்பார்ந்தவர்களே, சபைக்குள் அந்த அன்பு காண வேண்டும். ஒருவர் குறைவோடு இருந்தால், ஒரு தேவையோடு இருந்தால், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தில் சரிக்கிருந்தால் அவர்களை அன்பினாலே கட்டி எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கட்டி எழுப்பப்படும். 5வது காரியம் சமாதானத்தினாலே எல்லாவற்றையும் உருவாக்கி கட்டி காக்க வேண்டியது எங்களுடைய அவசியம். இது எல்லாமே செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை கொண்ட சபைகளை தேவன் இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை காணக்கூடியதான சபைகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டியது கடைசி ஜெபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் செயலாற்றும் பொழுது தேசத்துக்குள் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை நாங்கள் காண முடியும். சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிற அநேக சபைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை தேசத்தின் மேல் அசைவாடும் பொழுது சற்று அவதானித்து பாருங்கள். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்கள் அங்கே அழிந்து போய்விடும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் முழு தேசத்தையும் அவருடைய ஆளுகைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார். ஆகையினாலே எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தும் பொழுது சாந்த குணமுள்ளவர்களாக நீடிய பொறுமையோடு அன்போடு கூட தேவ சமாதானத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்யோன்யத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது யோசித்து பாருங்கள், சபை எப்படி வளரும். சபைக்குள் நடக்கிற தேவனுடைய காரியங்கள் தேசம் காணப்போகிறது. ஆகையினாலே இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த சிங்கப்பூர் பட்டணத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படியாக நான் கூறினதை போல் சபை எடுக்கிற தீர்மானமே தேசத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. ஆகையினாலே சபை தேவனுடைய குணாதிசயங்களோடு பரிசுத்த ஆவியானவரோடு நிரம்பப்பட்டால் சபை மாத்திரமல்ல, தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையினாலே நாங்கள் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே ஆண்டவரே தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே சாந்த குணம் உள்ளவர்களாக நீடிய பொறுமையோடு அன்போடு சமாதானத்தோடு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளோடு நிரம்பி ஆண்டவரே சபைகள் வளரட்டும். அந்த சபையின் செல்வாக்கு தேசத்தின் மேல் வரட்டும். ஆண்டவரே இந்த சிங்கப்பூர் மாவட்டத்தின் மேல் என் ஆவியானுடைய அசைவாடுதலை காண செய்வீராக. ஒவ்வொரு சபையும் ஆண்டவரை தேசத்தில் ஒவ்வொரு இடங்களை வெந்து கொள்ளுகிற கிருபையை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மாபெரும் காரியங்களை காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென்.